ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு சமீபத்தில் மறைந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி தான். அவர்கள் இறந்ததுக்கு தமிழகமே சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிறவங்க முதற்கொண்டும் எல்லாருமே வருத்தம் தெரிவித்தாங்க. அவங்களுக்கு இரங்கல் செய்தி அனுப்புனாங்க. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த வழியில் அவங்களோட வெளிப்பாடை வெளிப்படுத்த முடியுமோ, துக்கத்தை வெளிப்படுத்த முடியுமோ படுத்தினாங்க. அதை ஒரு இதை அரசியலாக யாருமே எடுத்துக்காமல் ஒரு சக மனுஷனாக நல்ல ஒரு மனுஷன் அப்படின்றது மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கணுமே தவிர, இந்த ஒரு விஷயத்தில் போயிட்டு அரசியல் புகுத்துறது எந்த விதத்துலையும் சரியில்லை. இதில் பார்த்திங்கன்னா சிலர் வர முடியாதவங்க ட்விட்டரில் போடுறது, லெட்டராக கொடுக்கறது, வீடியோ அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் குறையாக பேசிக்கிட்டு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க நேரில் பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, இவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாங்க, செஞ்சவரே சொல்லி காட்டலைங்க எதையும். அவர் நான் இவ்வளோ கண்டு செஞ்சேன், இத்தனை பேருக்கு செஞ்சேன் அப்படின்னு அவங்கவுங்களுக்கும் செஞ்சவங்களுக்கு சொல்லி காட்டாது அவங்களோட பெருமிதம். அதேமாதிரி அதை வாங்கிக்கிட்டவங்க அதை நினச்சி பார்க்குறது அவங்களோட நன்றி விசுவாசம். அவங்கவுங்க நன்றி விசுவாசத்தை அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தான் காட்டணும். நீங்கள் வீடியோ போடுறதுனாலையோ நான் வீடியோ போடுறதுனாலையோ போய் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அது நடிப்பாக தான் போய் முடியுமே தவிர உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ஒருத்தவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை அவங்க உணர்ந்து அவங்க செய்யணும். அவங்களோட வர முடியாத சூழ்நிலையில் எப்போ வராங்களோ வந்த உடனே போய் அவங்க குடும்பத்தை கண்டுப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, எல்லாமே. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூஸை 2 நாள் நியூஸ் வந்துச்சு, 3ஆவது நாள் மறந்துட்டு போகிற விஷயம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பர்மனண்ட்டான ஒரு இழப்பு தான். அந்த இழப்பை அவங்கவுங்க வந்த பிறகு அவங்க போய் ஆறுதல் தெரிவிக்கலாம். இதெல்லாம் நமக்கு வெளியில் வரப்போகிறது கிடையாது. வெளியில் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால் சிலர் கருத்தை அவங்க எப்படி தெரிவிக்கிறாங்களோ அதை சரி இவங்க அனுதாபப்படுறாங்க, அனுதாபங்கள இரங்கல் செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை எடுத்துக்கணுமே தவிர, மற்றபடி அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு ஒரு குறை பேசி அவங்களையும் மட்டம் தட்டுறது மிக முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏற்கனவே அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிக்காம தான் கிண்டல் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க விஜயகாந்த் சார். அதாவது அவங்கள எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. காரணம் என்ன? ஆனால் அப்படிப்பட்டவர் கிடையாது. பட் ஆனால் அது உணர்றப்ப அவர் இல்லை. அது மாதிரி தான் சோஷியல் மீடியான்றதுனால எல்லாரும் ஷேர் பண்ணலாம். அதனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கான உரிமையை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க மொபைலாக. அதனால் கண்டதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்க்குறவங்க இப்போ நான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, பேசுகிறது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அதனால் ஒரு இரங்கல் செய்தி வருது அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கு அவங்க தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், ஒரு ஆறுதலுக்காக அவங்க சொல்கிறது. அதை தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க. அது அவங்களோட இரங்கல் செய்தியை அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. வீடியோவில் நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்ன சாதாரண ஒரு இதாக தான் நான் பேசுகிறேன். ஒரு மிகப்பெரிய யூடியூபர் சொன்னாங்கன்னா அது வேறு லெவலில் ரீச் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்து வர ஸ்டேஜ்ன்றதுனால நான் சொல்கிறது ரீச் ஆகணுன்றதுக்காக சொல்ல வரல. கருத்து உண்மைனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.